ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அருமையான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க. அதாவது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த கூகுள் மேப் மூலமாக ஒரு நிலத்தினுடைய சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் வச்சு அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் விவரங்கள், பட்டா நம்பர் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வரவேற்பு இருந்தது. அதில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது பர்டிகுலராக அந்த கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய லேட்டிடியூட், லாங்கிடியூட் பயன்படுத்தி அந்த லேட்டிடியூட், லாங்கிடியூடு கரெக்டாக எந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்தினுடைய சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு நண்பர் வந்து சந்தேகம் கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எதுவுமே தேவையில்லை, லேட்டிடியூட், லாங்கிடியூட் மட்டும் இருந்தால் போதும். அந்த இடத்தினுடைய சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் கண்டுபிடிச்சி பட்டா நம்பர் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லேட்டிடியூட், லாங்கிடியூட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது கூகுள் மேப்ல ஜியோ கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்தை வந்து அடையாளம் காண்பதற்காக கூகுள் மேப்ல பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், லாங்கிடியூட் அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதை வச்சு தான் மேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இந்த லேட்டிடியூட், லாங்கிடியூட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த இடம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ கூகுள் மேப்ல லேட்டிடியூட், லாங்கிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நீங்கள் மொபைலில் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணாலும் சரி, அல்லது லேப்டாப்ல கம்ப்யூட்டர்லேயே ஓப்பன் பண்ணாலும் சரி, மேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா சேட்டலைட் வியூ அப்படின்னு இருக்கும். இது வந்து சேட்டலைட் வியூ. கரெக்டாக உங்கள் ஊரோ அல்லது அந்த இடமோ எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு அப்படி ஜூம் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்தினுடைய அந்த இடத்து மேலே வந்து இந்த கர்சர் வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். கீழே உங்களுக்கு ஒரு வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 9.494120, அதுக்கப்புறம் 78.114598 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இந்த 9 பாயிண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதே லாங்கிடியூட் அப்படின்னா 78 சீரீஸ்ல ஆரம்பிக்கும். 77, 78 அந்த சீரீஸ்ல வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து லேட்டிடியூட், லாங்கிடியூட் அப்படிப்பாங்க. அப்போ நம்ம கிளிக் பண்ண அந்த லொக்கேஷனுடைய லேட்டிடியூட், லாங்கிடியூட் வந்து உங்களுக்கு இதுதான். அதே நீங்க வேற இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு மாறும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 390 வந்துருச்சு, அடுத்து 2361 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதான் வந்து லேட்டிடியூட், லாங்கிடியூட். இப்போ பர்டிகுலரா இந்த லேட்டிடியூட், லாங்கிடியூட் பயன்படுத்தி நம்ம கூகுள் மேப் மூலமா சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்க அந்த tngas.tnega.org அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்பட்டா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா விஸ்வலைஸ் டேட்டா ஆன் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோன்னா அடுத்த ஒரு வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல உங்களுக்கு மேப் எல்லாமே கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. நெட்ஒர்க் நல்லா ஸ்பீடா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். இல்ல ஸ்லோவா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜ் உங்களுக்கு கிளியரா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்க கூகுள் மேப்ல வந்து ஏற்கனவே லேட்டிடியூட், லாங்கிடியூட் பார்த்து வச்சிருப்பீங்க. அல்லது நம்மளுக்கு வேற யாராவது ஒரு லேட்டிடியூட், லாங்கிடியூட் கொடுத்து இதனுடைய சர்வே நம்பர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அல்லது நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்தினுடைய லேட்டிடியூட், லாங்கிடியூட் அவங்க கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க கரெக்டா வந்து சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர்லாம் பார்த்து ஈஸி டவுன்லோட் பண்ணி பட்டா டவுன்லோட் பண்ணலாம், எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணலாம், உரிமையாளர் யாரு, இது எல்லாமே நீங்க ஆன்லைன் மூலமா செக் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ அந்த விஸ்வலைஸ் டேட்டா ஆன் மேப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்களா. இதுல பாத்தீங்கன்னா நார்மல் வியூவில் வந்து இருக்கு. இப்போ இந்த மேப்பை நம்ம சேட்டலைட் வியூக்கு வந்து மாற்றணும். அப்போதான் இந்த இடத்த வந்து நம்ம ஃபுல்லா வந்து சேட்டலைட் வியூல பார்க்க முடியும். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4வதா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பேஸ் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4வதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா முதல்ல எடுத்த உடனே பாருங்க கூகுள் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அந்த கூகுள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு மேப் ஃபுல்லா இப்போ சேட்டலைட் வியூக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க மேப் எதுவுமே ஜூம் பண்ணாதீங்க. ஜூம் பண்ணீங்க அப்படின்னா அந்த லேட்டிடியூட், லாங்கிடியூட் பின் பாயிண்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாது. அது காமிக்கும், பட் நம்ம எதுவும் ஜூம் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம டைரக்டா அந்த லேட்டிடியூட், லாங்கிடியூட என்டர் பண்ண போறோம். இந்த TNGAS டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல கீழே 4வது ஆப்ஷனா பாருங்க. இந்த 4வது ஆப்ஷனா வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி வந்து பெரிஃபரல் சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்க, கோ டு லொகேஷன், என்டர் லேட்டிடியூட், லாங்கிடியூட் இன் டெசிமல் டிகிரி டு வியூ லொகேஷன் இன் மேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பர்டிகுலரா இந்த மேப்பையும் நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாமே. ஸோ இந்த ஒரு இடத்தோட சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் நான் பார்க்கணும். அதனால இந்த இடத்துல நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு லேட்டிடியூட், லாங்கிடியூட் வேல்யூ காமிக்குது. ஃபர்ஸ்ட் 9 பாயிண்ட்ல இருக்கிறது வந்து லேட்டிடியூடு. ஸோ 9.494104 அந்த வேல்யூ நான் என்டர் பண்றேன். 9.494104. அடுத்தபடியா லாங்கிடியூட் நம்ம என்டர் பண்ணணும். லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா 78.114619. 78.114619. ஓகே, இப்போ 2 வேல்யூ நம்ம என்டர் பண்ணியாச்சு. அடுத்தபடியா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல பாத்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் கலர்ல ஒரு பின் பாயிண்ட் மாதிரி காமிக்குது.
இப்போ இதுதான் இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்கக்கூடிய இடம். இப்போ இதை நாம அப்படியே ஜூம் பண்ணிட்டு போறோம். ஜூம் பண்ணிட்டு போனோம்னா அந்த இடம் நம்மளுக்கு தெளிவாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் லோடாகி தான் வரும். ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக லோட் ஆயிரும். ஓகே, இப்போ நாம கூகுள் மேப்பில் பார்க்கக்கூடிய இடமும் இந்த இடமும் சேம் தான். ஸோ பாருங்க. ஓகே, இந்த இடமும் நம்ம லாட்டிடியூட் லாங்கிடியூட் போட்டு சர்ச் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடம் ரெண்டுமே சேம் தான். இப்போ இந்த நிலத்தினுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிஎன்ஜிஏஎஸ் டூல்ஸுக்கு கீழே 2வது ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. லேயர்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இது லேயர்ஸு. இந்த லேயர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, சப்டிவிஷன் வைஸ் தமிழ் நிலம் லேண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஐ சிம்பிள் போட்டு ஒரு கிராஸ் லைன் போட்டிருப்பாங்க. இந்த ஐ சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக கிரே கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த கிளாசிஃபிகேஷன் நேராக செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேபிள் அப்படிங்கிற 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் வந்துருச்சு. இப்போ எனக்கு லேண்டு தெரியல, ஃபுல்லாக கிரேவாக தான் இருக்குது அப்படிங்கன்னா உங்களுக்கு லேண்டும் தெரியணும். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இழுத்துடுற மாதிரி இருக்கும். அது ரைட் சைடில் ஃபுல்லாக இருக்கும் டிரான்ஸ்பரன்சி. இது அப்படியே பாதியில் எடுத்துட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேண்டும் தெரியுது, உங்களுக்கு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த நிலத்தினுடைய சர்வே நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 69, சப்டிவிஷன் நம்பர் 2. ரைட். அடுத்தபடியாக இந்த நிலம் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வில்லேஜ் என்ன? பஞ்சாயத்து வில்லேஜ் பேர் போட்டால் தானே நம்ம பட்டாச்சிட்டாலாம் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த பஞ்சாயத்து வில்லேஜ் நேம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்து வில்லேஜ் அப்படின்னு இருக்கும். அதே ரெவன்யூ வில்லேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெவன்யூ வில்லேஜ் அப்படின்னு இருக்கும். இப்போ பஞ்சாயத்து வில்லேஜுக்கு லெஃப்ட் சைடில் ஐ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா மேப் லோடாகி முடிக்கும். லோடாகி முடிச்சோன்னா அப்படியே ஜூம் அவுட் பண்ணுங்க. மேப் அப்படியே சின்னது பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பார்டர் லைன் போட்டு இருப்பாங்க. இதுதான் பஞ்சாயத்து வில்லேஜ்க்கான பார்டர் லைன்ஸ். ஸோ இப்போ இந்த நிலம் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கஞ்சநாயக்கன்பட்டி. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா அதனுடைய மாவட்டம் தெரிஞ்சிடும். அப்புறம் ரெவன்யூ வில்லேஜ் தெரிஞ்சிடும், தாலுகா தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தாங்க. ஈஸியாக நீங்கள் போயிட்டு இந்த டிஎன் பட்டாச்சிட்டா அப்படிங்கிற டிஎன் இ சர்வீசஸ் ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அது நார்மலாக நிறையா வீடியோ இருக்குது. பட்டாச்சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எஃப்எம்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஈஸி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே. ஸோ இப்படி தான் நாம் ஒரு நிலத்தினுடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட் பயன்படுத்தி அந்த இடம் இருக்கக்கூடிய அந்த இடம் எந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான பஞ்சாயத்து வில்லேஜ் நேமையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேண்ட் எங்கே இருக்குது, அதை எப்படி கூகுள் மேப்பை பார்க்குறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.